விஜய் வந்து பொலிட்டிக்கல் இப்போ வந்திருக்காரு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது தேவையான ஒன்றுன்னு நினைக்கிறீங்களா? வெற்றி பெற முடியும்? இல்லை, ஆக்சுவலாக என்னென்னா, இப்போ நம்ம எலெக்ஷனுக்கு வந்து இப்போ யாருனாலும் அரசியல் கட்சி தொடங்கலாம். அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஜனநாயக உரிமை மாதிரி தான். எவரி சிட்டிசன் வந்து பண்ணலாம். ஆனால் இந்த விஜய் வந்து எப்படின்னா, அவர் வந்து ஒரு நல்ல எப்படி சொல்கிறது, சினி ஃபீல்டில் ஒரு நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கிறவர். அவர் வந்து ரெண்டாவது அவர் ஃப்ரம் த ஒரு இப்போ அவர் பிளான் பண்ணல. ஆக்சுவலாக அவங்க ஒரு 20 இயர்ஸ் முன்னாடியே வந்து இப்படி எலெக்ஷன் பண்ணணுன்ற ஐடியாவில் தான் அவங்க வந்து ரசிகர் மன்றம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருந்தாங்க. பட் இது நல்ல விஷயம் தான். அது என்னென்னா கரெக்டாக வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா, இப்போ நமக்கு வேறு ஆப்ஷனில் ஒன்று டிஎம்கே நம்ம இது பண்ணுறோம். இதுமாரி இப்போ இவர் வந்து நல்ல விஷயங்கள் செஞ்சாங்க, நல்ல ஒரு இது பண்ணாங்கன்னா ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும். ரெண்டாவது நமக்கு யங்ஸ்டர் எல்லாருமே நிறையா அவங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க விஜய்க்கு. பட் ஆனால் அவங்க எப்படினாலும் இப்போ நம்ம ஆட்சிக்கு வர்றதுன்றது முக்கியம் இல்லை. அது வந்து நம்ம மக்களுக்கு வந்து ஒரு தேவையான விஷயங்கள். ரெண்டாவது இந்த மெயின் வந்து இந்த கரப்ஷன்ஸ் இந்த மாதிரி இது எல்லாமே இல்லாமல் கொஞ்சம் நல்லா ஒரு இது பண்ணணும். ஏன்னா நிறையா வந்து இங்கே நமக்கு என்ன சொல்கிறது, நிறையா வந்து விஷயங்கள் வந்து இங்கே செய்ய முடியும். பட் ஆனால் செய்ய மாட்டுறாங்க. ரெண்டாவது இப்போ மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஸ்டேட் வந்து இப்போயுமே நல்ல ஒரு டெவலப்டு ஸ்டேட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ மற்ற ஸ்டேட்ஸ் கம்பேர் பண்ணுறப்ப நம்மளோட இதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபார்மர், முன்னாடி இருந்தவங்க, இப்போ கரண்ட்டாக இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு ஓகே நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பட் இவர் வந்து அவங்களோட ஒரு பெட்டராக பண்ணால் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். இல்லை, நீங்கள் இந்த மாதிரி சொல்கிறீங்க. ஆனால் தனியாக வந்து இப்போ திமுக பண்ண பெரிய கட்சிகளே கூட்டணி வச்சுருக்காங்க. ஆமாம், இல்லை அப்படி இல்லை. அதாவது கூட்டணின்றது வந்து எப்படின்னா, அவங்களுக்கு வந்து இப்போ யாருனாலும் எலெக்ஷன் டைமில் வந்து கூட்டணி மாறிக்கலாம், கூட்டணி வந்து இது பண்ணிக்கலாம். பட் அது வந்து அந்த டைமிங்கில் இப்போ சில கட்சிகள் வந்து அவங்களுக்கு வந்து தேவைப்படும் கூட்டணிக்குள்ளே ஜாயின் பண்ணால் ஈஸியாக ஜெயிக்கலான்றதுனால அவங்க கூட்டணிக்குள்ளே போவாங்க. இன்னொன்று தனிச்சு நிற்கிறது, கூட்டணி பண்ணுறது அவங்கவுங்க கட்சியோட கொள்கை, அவங்களோட முடிவு தான். அது வந்து நம்ம யாருமே இப்போ விஜய் சாருமே வந்து கூட்டணிக்குள்ளே போகவும் வாய்ப்பு இருக்குது. போகணுன்னாலும் போகலாம், இல்லை தனிச்சு நின்னாலும் தனிச்சு நிற்கலாம். அது வந்து அவங்களுடைய இதுதான். அது சீமான் கூட எல்லாம் கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை, அது தெரியல சார். அது நமக்கு இல்லை. அது ஆக்சுவலாக அதான் சொல்கிறேன், கூட்டணின்றது அவங்களோட கட்சியோட கொள்கை, அவங்க தலைவருக்கு அவங்களோட முடிவு தான் அவங்க பண்ணுறது. பட் என்னென்னா கூட்டணி இதெல்லாம் இல்லை. நல்லா ஒரு இப்போ அவங்க வந்தாங்கனாலுமே ஒரு நல்ல சிறப்பாக செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ இப்போ அவங்க வந்து எடுத்தோன்னே சிஎம் ஆகுமான்னு தெரியல. பட் ஆனால் நான் இனி ஏதாவது ஒரு வால்யூம் ஒரு இது பண்ணலாம், அட்டைன் பண்ண முடியும் கண்டிப்பான முறையில். அதை வந்து அவங்க நல்லா அந்த அட்டைன் பண்ணுறது நல்லா நீட்டாக பண்ணாங்கன்னா நெக்ஸ்ட் நல்ல இது கிடைக்கும் கண்டிப்பாக. ஒருத்தர் ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே வந்து இங்கே நம்ம எப்படியுமே ஒருத்தர் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஒரு கொள்கையோடு தான் வருவாங்க. பட் அது போக போக தான் அவங்களாலே அதை இது பண்ண முடியும். இப்போ நம்ம பேசுகிற எல்லாத்தையும் செய்யவும் முடியாது. அதை வந்து ஆனால் அந்த ப்ராக்டிக்கலாக என்ன பண்ண முடியுமோ அதை கொஞ்சம் பெஸ்ட்டாக பண்ணலாம், அவ்வளோதான். தேங்க்யூ. ஓகே.